மறுமையில் நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த மறுமையில் நமக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மளுடைய உள்ளத்தை தூய்மையாக்கிவிட்டு அல்லாஹ் சொன்ன விஷயத்தை நாங்கள் பின்பற்றினால், அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சை நாங்கள் பின்பற்றினால், அதுவே நமக்கு வெற்றிக்கு காரணமாக அமையும். ஒவ்வொரு குத்பாவிலும், இப்போது கூட நான் ஓதுற வசனம், ஒவ்வொரு குத்பாவிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள், மன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. எவர் அல்லாஹ்வை பின்பற்றுகிறார்களோ, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சை கேட்கிறார்களோ, ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, அவர்கள்தான் மகத்தான வெற்றியை அடைந்தவர்கள். அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு வாழக்கூடிய ஒரு மனிதன், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதன் எப்போதும் வெற்றியில் தான் இருப்பான். சிறிது நேரம் இந்த உலகத்தில் அவனுக்கு சில சோதனைகள் வரலாம், அந்த சோதனையிலும் அவன் பொறுமையாக இருந்தால் அது அவனுக்கு இன்னும் அதிகமாக வெற்றிக்கு தரக்கூடிய